இயேசுவின் நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்னோட தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி. The Lord is looking at you and is saying that you are His chosen generation, chosen people அப்படின்ட்டு இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இது எனக்கு ரொம்பவே பிடித்த வசனம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிச்சிடலாம். ஏசப்பா, அந்த நாளுக்காக நன்றி. இன்றைக்கும் நீங்கள் வைத்திருக்கிற வார்த்தையை நாங்கள் சுதந்திரத்தோடு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இருபத்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஓகே, என்ன வசனம்னா 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். இங்கிலீஷில், பட் யூ ஆர் a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you may proclaim the praises of him who called you out of darkness into his marvelous light. அதாவது ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை பார்த்து என்ன சொல்றாரா, நீங்க தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்காரு. ஒரு காலத்துல நீங்க இருள்ல இருந்தது உண்மைதான். ஆனால் இருள்ல இருந்து ஆண்டவர் உங்களை விலக்கி உங்களை ஒளிப்பீடத்திற்கு கொண்டு வந்து உங்களை ஒரு ஆசாரிய கூட்டமா வைத்திருக்கிறாராம். உங்களை அவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாராம். நீங்கள் தேவனுடைய சொந்தமான ஜனமாக இருக்கிறீங்களா? நீங்கள் அவருடைய சந்ததியாக இருக்கிறீங்களா? நீங்கள் அவருடைய ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீங்களா? பரிசுத்த ஜாதியாக இருக்கீங்களா? யூ ஆர் இஸ் chosen generation. ஸோ நீங்கள் கர்த்தருக்கு ரொம்பவே பிரியமாக இருக்கிறீங்க. இது வரைக்கும் உங்களை யார் என்ன வேணால் சொல்லட்டோங்க, ஆனால் இன்னைக்கு நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுவாங்க. உங்களை அவருடைய சொந்த ஜனம் என்று சொல்லியிருக்கிறாரு. அவருடைய புண்ணியங்களை, அதாவது அவர் செய்த நன்மைகளை உலகெங்கிலும் அறிவிக்கக்கூடிய ஒரு 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 கருவியாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஸோ எந்த இடத்துல தேவன் உங்களை விட்டு கொடுக்கறதா இல்லை, நீங்களும் விட்டு கொடுக்காதீங்க. தேவன் உங்களை வைத்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வாங்க இப்பொழுதும் ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. இன்றைக்கும் ஏசப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி ராஜா. எக்காரணத்து கொண்டும் உங்களை விட்டு விலகாதபடிக்கு உங்க கூடயே இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. Have a great day.